கர்ணபிசாசன யட்சணி. இந்த யக்ஷினி வந்து காலுக்கு கீழே உள்ள ஒரு யக்ஷினி. காளி உபாசனை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் கட்டாயம் இந்த யக்ஷினி வந்துடும். நீங்கள் சாதாரணமாக ஒரு 108 முறையோ இல்லை 1008 முறையோ மந்திரம் சொன்னால் போதும். காளி பூஜை பண்ணுற மாதிரி தான் இந்த யக்ஷினிக்கு நீங்கள் பூஜை பண்ணணும். இதை எப்படி பூஜை பண்ணுங்கிறது அந்த அதிலே தெளிவாகவே கொடுத்துருப்பேன். கருப்பு உடையோடு தான் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணணும். காளிக்கு எப்படி அசைவ பூஜை பண்ணுறீங்களோ அதே மெத்தட், அதே பூஜை தான். காலுக்கு என்ன படைக்கிறோமோ அதே படையல் தான். காலுக்கு என்ன மாலையில் மந்திரம் சொல்கிறோமோ அதே மாலை தான். காலுக்கு என்ன பூ போடுறோமோ அதே பூ தான். காலுக்கு என்ன உடை உடுத்துறோமோ அதே உடை தான். காலுக்கு என்ன படைக்கிறோமோ அதே படையல் தான். காளிக்கு பூஜை தான். இதுவும் மந்திரம் மட்டும் மாறிடுது, அவ்வளோதான். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இலந்தை செடி இருக்கு இல்லையா, இலந்தை செடி ஒரு கொட்டியில் வளர்த்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் எங்கேயா வாங்கிட்டு வந்தாலும் சரி, இலந்தை செடியை உங்கள் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வச்சுக்கிட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா யக்ஷினி சீக்கிரம் சித்தியாகும். 64 யக்ஷினிலேயே ரொம்ப சூப்பரான யக்ஷினி இந்த யக்ஷினி. இது அசைவ யக்ஷினி. அசைவ பூஜை தான், அசைவ பலி பூஜை தான். கருப்பு உடை உடுத்திட்டு வரும். காதில் தகவல் சொல்லும் உங்களுக்கு என்ன எதுக்காக வந்திருக்காங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லும். அசைவ பூஜை தான் இதுக்கு. இந்த மந்திரத்தை 108 முறை இல்லை 308 முறை இல்லை 1008 முறை சொல்லலாம். இதை 108 முறை சொன்னால் போதும். 108 முறை சொல்றதுலேயே இந்த யக்ஷினி எப்படி வரவழைக்கிறது அப்படின்னா, காளி பூஜையை ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். 48 நாள் முடிச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை 108 முறை சொன்னாலே போதும். கண்டிப்பாக 108 முறையிலேயே இந்த யக்ஷினி வந்துடும். அதே மாதிரி காளி வசி சாம்பிராணி, விநாயகர் வசி சாம்பிராணி இதில் ஏதாவது ஒன்று போட்டு இந்த யக்ஷினியோட மந்திரம் சொன்னாலும் இந்த யக்ஷினி உடனே வரும். ரொம்ப பவர்ஃபுல்லான யக்ஷினி இந்த யக்ஷினி. அசைவ யக்ஷினி தான் இது. ரொம்ப முக்கியமாக நிறைய யக்ஷினிகள் கொடுத்துருக்கேன். பட் இந்த யக்ஷினி ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த யக்ஷினியை வச்சு குறி சொல்கிறவங்க இந்த யக்ஷினி மந்திர ஜபம் பண்ணிக்கலாம். யக்ஷினி வச்சு குறி சொல்கிறவங்களே நிறைய இந்த மந்திரம் வாங்கிட்டு போகிறவங்களே நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் இந்த யக்ஷினை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறவங்க விநாயகர் உபாசனை, காளி உபாசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த யக்ஷினி உபாசனை எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சித்தியாகும். நல்லாயிருக்கும். இது வேறு ரகசியமும் கிடையாது. சாதாரணமாக பண்ணாலும் இது வந்துடும். காளி பூஜை எப்படி பண்ணணுமோ அதே முறைப்படி நீங்கள் இந்த யக்ஷினி பண்ணிக்கலாம். மற்ற யக்ஷினி இதில் நிறைய கொடுத்துருக்கேன். முக்கால மருதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான ஒரு யட்சணி கர்ணபிசாசன யட்சணி.